Sri Lanka's most powerful news brand. அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 10:45 பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த வருடத்திலிருந்து தேசிய பொருளாதார முகாமைத்துவத்தை தாம் பொறுப்பேற்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் சுற்றாடல் அனுமதி பத்திரத்தை நீடிப்பது தற்காலிகமாக நிறுத்தம். அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் சகோதரர்கள் தனியார் காணியை கபளீகரம் செய்ததாக குற்றச்சாட்டு. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களின் சகோதராகிய முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரிஃப்கான் பதியுதீன் தலைமையிலான கும்பல் எனது காணிக்குள் அத்துமீறி பிரவேசித்து அச்சுறுத்தல் விடுத்ததோடு இனி விரிவான செய்திகள். இந்த ஆண்டு முதல் நாட்டின் பொருளாதார முகாமைத்துவத்தை தாம் பொறுப்பேற்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கேகாலையில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். நடைபெற்றுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். நாட்டின் பொருளாதாரத்தை கவனத்திற்கொண்டால் உலக கடன் சுமையோடு நாட்டின் பொருளாதாரத்தில் பிரச்சினை காணப்படுகிறது. உங்களது வாழ்வாதாரம் கடினமாக உள்ளது. நான் 3 வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்ற வகையில் பொருளாதார முகாமைத்துவத்திற்கு இடமளித்தேன். எனினும் பாரதூரமான பொருளாதார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக 3 மாதங்களுக்கு முன்னர் எனது தலைமையில் நாட்டின் பொருளாதார முகாமைத்துவத்திற்காக தேசிய பொருளாதார சபையொன்று உருவாக்கப்பட்டது. நான் கடந்த 2 வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்ற வகையில் பொருளாதார திட்டங்களுக்கு இடமளித்திருந்தாலும் இந்த வருடத்திலிருந்து தேசிய பொருளாதார சபையினூடாக இந்த நாட்டின் பொருளாதாரம் தொடர்பிலான தலைமைத்துவத்தினை எடுப்பேன் என உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். விசேடமாக மக்களின் வாழ்வாதார சுமையை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் சகோதரர்கள் உள்ளிட்ட சிலர் தனியாருக்கு சொந்தமான காணியை கபளீகரம் செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதுகுறித்து கருத்து வெளியிடப்பட்டது. இந்த நாட்டின் அபிவிருத்தியில் என்னால் முடியுமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடனே இந்த காணியை நான் கொள்வனவு செய்தேன். ஆரம்பகட்ட பணிகள் பூர்த்தியாகி தருவாயில் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களின் சகோதராகிய முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரிஃப்கான் பதியுதீன் தலைமையிலான கும்பல் எனது காணிக்குள் அத்துமீறி பிரவேசித்து அச்சுறுத்தல் விடுத்ததோடு தான் உயிருடன் இருக்கும் வரை இந்த காணியில் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட அள்ள விட மாட்டேன் என்று சவால் விடுத்த மட்டுமல்லாமல் எனது வேலையாட்களையும் பலாத்காரமாக வெளியேற்றினர். வடமாகாணத்துக்கு பொறுப்பான இருந்த சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபரை தொடர்பு கொண்டு விடயத்தை கூறினேன். நான் எனது காணிக்குள் சென்று அபிவிருத்தி பணிகளை தொடர முற்பட்ட வேளையில் மீண்டும் ரிஃப்கான் பதியுதீன் தனது பரிவாரங்களுடன் வந்து எனக்கு அச்சுறுத்தல் விடுத்தார். போலீசாரும் பின்வாங்கிவிட்டனர். ஆகையால் நான் தலைமன்னார் போலீஸ் நிலையத்துக்கு சென்றேன். அப்போது அங்கு பிரசன்னமாயிருந்த ரிஃப்கான் பதியுதீன் அச்சுறுத்தினார்கள். அதன் பிற்பாடு நிலைய பொறுப்பதிகாரி ஜமீல் அவர்கள் பின்வாங்கிய நிலையில் நான் அனாதவனாக நிலைக்கு தள்ளப்பட்டேன். அப்போது அவர்கள் கொண்டிருந்த அளவுக்கு மீறிய அதிகாரத்தினாலும் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடலாம் என எனது குடும்பத்தினர் அஞ்சினர். தொடர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதை நான் தாமதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த காணி மோசடிக்காரர்களின் கீழ்த்தரமான செயலுக்கு எதிராக இந்த நல்லாட்சியின் மூலம் நிதியை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் தகுந்த ஆவணங்களுடன் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தேன். இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டுள்ள முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரிஃப்கான் பதியுதீன் மற்றும் அவர்களுடைய இன்னொரு சகோதரர் ரியாஜ் பதியுதீன் உட்பட அனைத்து தரப்பினால் முழங்காண்டனர், உறுதிப்படுத்திக் கொண்டனர். விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட 2 வருடங்கள் பூர்த்தியான நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்னும் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. தன்னுடைய இருக்கும் ஆதரவாளர்கள் ஒருவரின் பல கோடி ரூபாய் பெறுமதியான காணியை அவருக்கே தெரியாமல் ஒப்பமிடுவதற்காக வெறும் 50,000 ரூபாய் மாத்திரம் கொடுத்து அபகரித்துக் கொண்ட கொடுமையிலும் கொடுமை. உரிமையாளிகள் உயிருடன் இருக்க அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய சுமார் 100 ஏக்கர் காணி அபகரித்தமை என்னவென்று சொல்வது. ரியாஜ் பதியுதீன் இடையில் ஒருத்தரை அனுப்பி வைத்திருந்தார் எனக்கு. இதை நீங்கள் நீதிமன்றத்தை தொடர்ந்து செய்ய வேண்டாம், அதை கட்டுப்படுத்துங்கள் என்று இதற்கு பணம் தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். அவருக்கு உரிமையான கம்பெனி டைரக்டருடைய
காசோலை எனக்கு வழங்கியிருந்தார். அந்த காசோலை என்னிடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயுடைய காசோலையை வழங்கியிருந்தார். பிறகு என்னை வரவழைத்தார். இதற்கு இதை பணம் நான் அக்கவுண்டுக்கு போடுகிறேன் என்று செக்கை எடுத்துக்கொண்டார். அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முறையற்ற விதத்தில் நிதி சேகரித்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை நேற்று முன்தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இன்றைய தினம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ரிஃப்கான் பதியுதீனிடம் நாம் வினவினோம். அப்படி உடல் உயிராட்சியத்தில் கொடுத்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு போட்டுருந்தா இன்றைக்கு புலனாய்வுத்துறையால் என்னை விட்டுருக்கவும் மாட்டாங்க. சிஐடியால இதுவரை கோர்ட்ஸால பார்த்து கொண்டு அவங்க எலெக்ஷன் காலங்கள் வந்தா இப்படி 4 பேர் சேர்ந்து கூட்டுவாங்க கலைக்கிறது. மற்றது அவங்களோட காணிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. மற்ற புலனாய்வு பிரிவால அவங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சிஐடிக்கு இவர் கேஸ் கொடுத்திருந்தார். நான் என்னோட விஷயத்தை சொல்லி போனேன். அவங்களுக்குரிய அவங்க வேற யாரோட காணி டீல் பண்ணி அவர் என்னதான் ஏமாத்தி இருக்கிறாங்க. அங்க தாழ்வாட்ல போட்டு கோர்ட்ஸ்ல வழக்கு போட்டிருந்தார். வழக்கு போட்டிருந்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஒரு கமெண்ட்ஸும் வரவும் இல்லை. தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. காங்கிரசுக்குள்ள அரசியலுக்கு அதிலும் நஞ்சு போத்தலோடு மறைந்த மருவும் நூர்தீன் மஷூரை பயங்காட்டி அதன் மூலம் அரசியலுக்கு வந்தவர்கள் இப்படியான ஒரு இழிநிலைக்கு மக்களை விலைக்கு வாங்குகிற ஒரு நிலையை சொல்லிக் கொள்வது மாத்திரமல்ல, மக்களை மாத்திரம் விலைக்கு வாங்கவில்லை, மற்ற கட்சி அரசியல் தலைவர்களையும் விலைக்கு வாங்குகிறோம் என்று தம்பிமாரை கொண்டு சொல்லுவிக்கிற கேவலமான அரசியல் இந்த மண்ணிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை இட்டு நாங்கள் எல்லோரும் வருத்தப்பட வேண்டும். கொந்தராத்துக்களினால் தங்களுடைய பொக்கட்டுகளை நிரப்பி பழகிக் கொண்ட ஒரு கூட்டம் பணத்தை வீசி வாக்குகளை வாங்குவதற்கு ஒரு புதிய பாரம்பரியத்தை உருவாக்கி வருகிற இந்த கும்பல், அந்த கும்பலின் கைகளிலே இன்று ஐக்கிய தேசிய கட்சியும் குத்தகைக்கு கொடுக்கப்படுகிற நிலைமை வந்துவிட வேண்டுமா என்பதை ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் மிகவும் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். அமைச்சர் ரிஷாடின் பணத்திலே ஆப்புக்களை வாங்கி வாருங்கள். எங்களுக்கு பணம் தந்து ஆப்படிப்பதற்கு அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் கொள்ளைக்காரனும் அல்ல, கொலைகாரனும் அல்ல, பணம் சேர்த்து வங்கிகளிலே பெருக்கி வைத்திருப்பவனும் அல்ல, கமிஷன்காரனும் அல்ல. நாளொன்றுக்கு 5 கோடி 10 கோடி லஞ்சம் பெறுகின்ற அமைச்சரின் தாக்குதலுக்கு, பண தாக்குதலுக்கு முகம் கொடுக்கின்ற சீலங்கோட்டையாக புத்தளம் இல்லை. இருந்த கிரவல் ஏனையவற்றையும் சுரண்டி கோடீஸ்வரராகிவிட்ட போனதன் பின்பு அதை தடுத்து நிறுத்துகின்ற அந்த பணியை செய்கின்ற அந்த பொருளாதாரம் புத்தளத்து மண்ணிலே இல்லை. இப்ப தேர்தல் காலத்தில் நிறைய பேர் வராங்க. நம்ம என்னமோ 200 வருஷமா பங்களாவிலையும் ரொம்ப தேனும் பாலும் குடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இப்ப போய் சொல்றாங்க. என்ன கேட்டா நான் அமைச்சு பதவி எடுத்தோன்னு தான் நம்ம எல்லாம் பிச்சை எடுக்கிறோமா, இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன் கதைக்கிறாங்க. ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த 3 வருஷமா தான் நமக்கான அடிப்படை பிரச்சனை, அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுத்துட்டு வரோம். அதுக்கு சாட்சி அங்க போனீங்கன்னா 150 வீடு கட்டிட்டு வரோம், அழகான வீடுகள். இந்த கிராமமா அமைக்கிறது தான் நோக்கம். தோட்ட உட்கட்டமைச்சா இருந்த பேரை புதிய கிராமமா மாத்தினது நாங்க வந்த பிறகு. 50 வருஷமா ஏமாத்துறானுங்க. 50 வருஷமா ஏமாத்தி 2015ஆம் ஆண்டு நல்ல பாடம் நடத்தீங்க. அதை விட பிப்ரவரி 10ஆம் தேதி சரியா பாடம் அப்படின்னு சொன்னா அதோட அடைகிறானுங்க. ஆட்சி செயலாளர் எப்படி இந்த மாகாண உறுப்பினருக்கு நிறைய பேர் கணக்கு வழக்கு தெரியல. திகாம்பரம் 5 வீடு கட்டுறாரு, 3 வீடு கட்டுறாரு, 4 வீடு கட்டுறாரு. தேர்தல் தொகுதி ஒரு பிரதேச சபை தான் இந்த ஆகரப்பத்தனை பிரதேச சபை. ஆட்சியை கைப்பற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 89ஆம் ஆண்டு இந்த மலையக மக்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தான் நம்மளுக்கு எங்களுடைய வாக்குரிமையை கொடுத்தது. இன்னைக்கு திகாம்பரம் அவர் அமைச்சர் எடுத்துக்கொண்டா மலையகத்தில் பல வீடுகள் அமைப்பதற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றார். பல வீடுகள் கட்டிக்கொண்டு வருகின்றார். இந்திய அரசாங்கம் பல வீடுகளை உருவாக்கி வருகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெறாத ஒரு இடத்திலே, ஒரு தேசிய கட்சியிலே தமிழ் மகன் ஒருவர் வெற்றி பெற்றதென்றால் அது ஒரு வரலாறு. யாருமே இனிமேலே நிறைவேற்ற முடியாத ஒரு வரலாறு. எனது கணவர் அமர மகேஸ்வரன் அவர்கள்
அவர்கள் அதாவது வெற்றியை ஈட்டி இருக்கின்றார். அதுக்கு நான் பெருமைப்படுகின்றேன். மூவின மக்களுக்குமே நான் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே வேளையில் அன்று எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனை நடைபெறுகின்ற வேளை எனது கணவர் அமரர் மகேஸ்வரன் இருந்திருந்தால் அன்று பாராளுமன்றத்தில் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்திருக்கலாம். அன்று அவருடைய உயிர் எடுத்து நீக்கப்பட்டிருந்தால் கூட நாங்கள் அதில் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இவ்வளவு மக்களுக்காக அன்று ஒரு உயிரை நாங்கள் இழப்பதற்கும் தயாராகத்தான் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்று பாருங்கள், 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருந்தார்கள். வாய் கட்டப்பட்ட நிலையத்தான் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். எதிர்கட்சி தலைவருடைய அலுவலகத்தில் ஒரு தைப்பொங்கல் விழா நடந்தது. அதற்கு சபாநாயகரும் வந்திருந்தார். அந்த தைப்பொங்கல் விழாவில் திரு சம்பந்தன் கூறினார், அடுத்த தைப்பொங்கல் 2019ஆம் ஆண்டுதான் அடுத்த தைப்பொங்கல். அடுத்த தைப்பொங்கலுக்கு முன்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றார். 2015ஆம் ஆண்டு அவர் வந்தபொழுது என்ன சொன்னார்? 2016ஆம் ஆண்டு தீபாவளிக்கு முன்பாக அது தீர்க்கப்படும் என்றார். 2016 தீபாவளிக்கு சொன்னார், 2017 தீபாவளிக்கு முன்பாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறினார். இப்பொழுது தைப்பொங்கலில் 2019ஆம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு முன்பாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றார். இவ்வாறு சொன்னவர் திருகோணமலைக்கு போய் மூனூரில் நடந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறார் என்றால், தமிழ் மக்களுடைய உரிமைகளை இந்த அரசாங்கம் கொடுக்காவிட்டால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறுகிறார். கொழும்பில் 2019ஆம் ஆண்டு மட்டும் அவர் கொடுக்கிறார், இந்த பிரச்சனையை 19க்குள்ள தீர்க்க வேண்டும். திருவோணமலைக்கு போன உடனே என்ன சொல்கிறார்? நீங்கள் இதை தீர்க்கவில்லை என்றால் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள். யாரை ஏமாற்றுகிறார்கள்? கொழும்பில் ஒரு பேச்சு, திருகோணமலையில் ஒரு பேச்சா இல்லையா? சிங்கள மக்களுக்கு ஒரு பேச்சு, தமிழ் மக்களுக்கு ஒரு பேச்சா இல்லையா? நானும் பார்த்தேன் திக்கிலங்க உள்ளுக்குள்ள கிடக்கும். திருப்பி ஒவ்வொரு எழுத்தா வாக்கி பார்த்தேன். சமஸ்தி என்ற சொற்படம் இல்லாத சமஸ்தி ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்று தம்பி கொஞ்சம் சொல்லிங்க. அப்படி எனக்கு அப்படி பேச்சது வாயில வார முழுக்க போய் நான் அவர் உண்மை பேச நான் காணேன். ஆனால் இதுல இப்ப உங்களுக்கு சொக்கடிக்க போது இந்த சமஸ்தியை பற்றி ஒருத்தருக்கு பேசுகின்ற அதிகாரம் இருக்கவா இருந்தால், இது உண்மையா இருந்தால் சம்பந்தன் சேனாராஜாவும் சுமந்திரனும் நாளைக்கு பதவியை விட்டு ஒதுங்கும். அரசியல்ல இருந்து ஒதுங்க வேணும். ஏற்பட்ட பொய்யர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் உரிமை போராட்டம் நடத்த முடியாது. கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இண்ட வரைக்கும் நாங்கள் ஒரு முக்கியமான ஆட்களாக இருந்த நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆரம்பத்தில் நாங்களும் மிக முக்கியமான ஒரு ஆக்கள். நான் கிட்டத்தட்ட 16 வருஷம் இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவோட நான் எம்பியா இருக்கிறேன். எனக்கு அத்தனை விஷயம் தெரியும். உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்றதான் தெரியும். இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் சம்பந்தம் அதுக்கு வரமாட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி என்ற யானை விடுங்கிற விளாம்பலம் மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டாங்க. நாங்கள் ஏமாளிகளாக தொடர்ந்திருக்க முடியாது. நான் அவர்களை பொறுத்தவங்கட்டில் தங்களுடைய கட்சி சார்ந்த ஆக்களுக்கு பதவி வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், வசதிகள் வேணும். மக்கள் எப்பாடு கட்டு போனாலும் பரவாயில்லை. இந்த தேர்தலில் இன்னமும் ஒரு பெரிய ஒரு சதி வேலை நடக்குது. இதுல நீங்கள் சுமந்திரன் சொல்றார், நாங்கள் அரவாசி தூரம் வந்துட்டோம். பிழைக்கால அறிக்கையில் என்ன அரவாசி தூரம் வந்திருக்கு? அவருக்கு பின்னால STF தான் வந்திருக்கு. தனியாக போக முடியாது, பாதுகாப்பு இல்லை. அவருக்கு பின்னால STF தான் அரவாசி தூரம் வந்திருக்குது. தமிழ் மக்களுக்கு அங்கே ஒன்றும் பேரே இல்லை. எங்களோட பிரச்சனை தீர்ந்தா பரவாயில்லை. எல்லாம் இந்த பிரச்சனையை பற்றி அரசாங்கத்தோட போய் இதை அழுத்தம் கொடுக்குறாரா? எங்களை சம்பந்தனையா பார்த்து ரணில் விக்ரமசிங்க ஐயா சொல்றா, தங்கமான ஒரு நல்ல மனுஷன் உண்டு. என்னத்துக்கு தங்கமான நல்ல மனுஷன்? வாயை மூடிக்கொண்டிருக்கிறது. ஏக பிரதிநிதிகளாக யுத்தம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில இருக்கலாம், மாகாண சபையில இருக்கலாம், உள்ளூராட்சி சபையில கூட ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிற இடத்துல என்னத்தை செய்திருக்கிறோம் எங்கட மக்களுக்கு? EPDP பார்த்து துரோகிகள் என்று சொன்னவன், கருணாவை பார்த்து துரோகிகள் என்று சொன்னவன், பிள்ளையனை பார்த்து துரோகிகள் என்று சொன்னவன், அரசாங்கத்தோடு இணைஞ்சு வேலை செய்கிற அத்தனை தரப்பிலையும் வந்து துரோகி என்று சொன்னவே அவே துரோகி தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் வெண்டதுக்கு பிறகு இவையும் வந்து அரசாங்கத்தை வக்காலத்து பண்ணவையோ இல்லையோ?
போர்க்குற்றங்கள்ல இருந்து ராஜபக்ச காப்பாற்றுறது கூட்டமைப்போ இல்லையோ, இன்றைக்கு அரசாங்கத்துறை அங்கம் வகிக்கிற ஒரு கட்சியாக இயங்குகிறார்களோ இல்லையோ. அலரி மாளிகையிலே சம்பந்தர் ஐயா அவர்கள் அடுத்த தைப்பொங்கல் மருதுவருக்கு இடையிலாவது இந்த தமிழர்களினுடைய அபிலாசைகள் தீர்க்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அர்த்தமுள்ள அதிகார பரவலாக்களுடன் சேர்ந்த ஒருங்கிணை பிரச்சனை தீர்வாக அந்த தீர்வு வர வேண்டும். இதே சம்பந்தர் ஐயா 16 முழுவதற்கு இடையில் நமக்கு முடிவு விடைந்துவிடும், பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கூறியிருந்தார். ஆனால் 2 வருடமாகியும் கூட இன்னும் அது நடைபெறவில்லையே என்று நீங்கள் சில வேளை அங்கலாய்க்கலாம். தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த தேர்தலை சரியான முறையிலே பிரயோகிக்க வேண்டும். இந்த தேர்தல், புதிய தேர்தல் சட்ட முறை தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு குழி தோண்டி அவர்களை புதைக்கின்ற ஒரு சட்ட மூலமாகும். இந்த தேர்தல் சட்ட மூலத்தின் மூலம் இந்த பதுளை மாவட்டத்திலே வெளிமடை பிரதேசத்தில் மாத்திரம்தான் ஒரு சில மந்திரிமார்கள் தெரிவு செய்யப்பட முடியும். எல்லாரையும் நம்பி 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 இருந்து வந்த நாங்கள் உண்மையிலே அப்ப இந்த அரசியல் ரீதியான விடயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது ஒரு கிராம அபிவிருத்தி திட்டம். அப்ப அந்த திட்டத்துக்குரிய ஒழுங்குகளை தான் நாங்கள் உங்களோட செய்து கொடுக்கலாம். அப்ப அந்த ஒரு இதுக்குள்ள பூர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த ஊடக சந்திப்பு இன்று பிற்பகல் யாழ் ஊடக மையத்தில் முன்னெடுக்கப்பட்டது. விழுதல் ஆற்றல் மேம்பாட்டு மையம் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளது. யுத்தத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் நாம். பாதிப்புக்குள்ளான பெண்கள் தங்கள் பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர அவர்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஆற்றல், தகமை மற்றும் தலைமைத்துவம் பெறவும் அவர்களுக்கான ஒளிமையான வாழ்வுக்கு கட்டியங்கூறவும் பெண்கள் நாம் இம்முறை தலைமைத்துவ பொறுப்பினை தேர்தலில் பெறுவோம். எங்கள் அரசியல் மொழியானது இனிமை, சிநேகம், புரிந்துணர்வு, ஒத்துழைப்பு, ஆழ்ந்த சிந்தனை, கடும் முயற்சி, உறுதி, சுய கௌரவம், பணிவு, தன்னடக்கம் கொண்டதாக இருப்பதனாலே உங்கள் தாயாக, சகோதரியாக, மகளாக உங்களுக்காக தேர்தலில் போட்டியிடும். வவுனியா வைத்தியசாலையில் சிடி ஸ்கேனுக்கு சென்ற நோயாளர் ஒருவருக்கு சிகிச்சை வழங்குவதற்கு தாமதமாக்கியமையினால் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்ற ஊடகவியலாளரின் கடமைகளுக்கு வவுனியா பொது வைத்தியசாலையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டதாக வவுனியா வைத்தியசாலை போலீசார் குறிப்பிட்டனர். பின்னர் பிரச்சினையை சுமூகமயமாக்கியதாக போலீசார் கூறினர். விபத்துக்குள்ளான நிலையில் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட 42 வயதான பெண் வவுனியா வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். எனினும் ஸ்கேன் மேற்கொள்வதற்கு பல மணித்தியாலங்கள் சென்றதாகவும் அதுவரையில் நோயாளியை ஆம்புலன்ஸ் வண்டியில் வைத்திருந்ததாகவும் அவரின் உறவினர்கள் குறிப்பிட்டனர். இதன் பின்னர் இன்று மாலை காயமடைந்த பெண் மாஞ்சோலை வைத்தியசாலையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முள்ளியவளை 4ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 42 வயதான பெண் மீது இன்று பகல் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. நடவடிக்கையை நீங்க எடுத்துட்டே ஆகணும். எங்களுக்கு உயிர் தான் தேவை. இவங்க இப்போ இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு ஒரு டாக்டர் இல்லாம இப்படி எங்களை உயிர் போகுது. இதுக்கு இவங்க எல்லாம் காரணம். 3 மணிக்கு அடிக்கலாம் பாராங்க கூட வந்த தம்பிக்கெல்லாம் அடிக்க வந்தவன் வெளியில போகணும்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு உயிர் பெருசு இல்லைன்ற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுது எங்களுக்கு உயிர் பெருசு. ஏன் இவளா நேரம் வச்சு கொண்டிருக்கீங்க? ஏதாச்சும் முடிவு சொல்லுங்க. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் யாழ் கொடிகாமத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி பிரதேச சபையின் அல்லாரை கிராம வேட்பாளரே நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விசாரணைகளுக்காக ஆஜராக தவறியதால் சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சந்தேக நபரை சாவகச்சேரி நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மஸ்கெலியா காட்மோ தோட்டத்துக்கு அண்மையில் உள்ள வனப்பகுதியில் கால் பாதம் பதிக்கப்பட்ட கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மௌசாகலி நீர்த்தேக்கத்திற்கு அண்மித்த குறித்த வனப்பகுதியில் தோட்ட தொழிலாளர் ஒருவரால் இந்த கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நம்பிய நாங்க இருக்கிறோம். இது ஆஞ்சநேயரோட பாதம் தான் அப்படின்னு நம்பியிருக்கோம். பாதம் பதிந்த கற்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியை பெருந்தோட்ட மக்கள் பார்வையிடுவதாக எமது செய்தியாளர் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் புவி சரிதவியல் திணைக்களத்திற்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
பதுளை தமிழ் மகளிர் மகா வித்தியாலயத்தின் அதிபர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கருத்து வெளியிட்டார். முதலமைச்சர் உங்களை மண்டியில் செய்த சம்பவம் உண்மையா? எனக்கு கடுமையாக அவர் பேசியது தாங்க முடியாமல் பொய்யை கேட்டு பேசியபடியால நான் முழங்கால் இடக்கூடிய சந்தர்ப்பம். ஏன்னா அவர்கிட்ட நாங்க போய் மோத இயலாத ஒரு சந்தர்ப்பப்படியால நான் முழங்கால் இட்டு மன்னிப்பு கேட்டது உண்மை. ஏன் அப்பொழுது நீங்கள் அதை ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள்? நான் என்னுடைய கௌரவத்தையும் என்னுடைய சமூகத்தின் கௌரவம் பழுதா போகும், வெக்கப்பட்டு போவோம் என்று. இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடன் கல்வி செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், முதலமைச்சர், அந்த பெற்றோர் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏனென்றால் அதில் ஒரு மாணவர் விலக்கப்பட்டுள்ளபடியால் அவர்களுக்கு நான் இடம் கொடுத்தேன். அது மாணவருடைய உரிமை, நான் பறிக்க இயலாது. அந்த அதிபரை வந்து முழங்கால் வச்சிருக்கிறது முதலமைச்சர் முன்னால். அந்த சம்பவத்துக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சந்தியா அபன்வல தான் இந்த அதிபரை அழைச்சிருக்கிறது. செயல்பட்டதுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 9ஆம் தேதி திரும்பவும் அந்த அதிபரை அழைச்சி இந்த இப்படியான ஒரு சம்பவம் நடக்க இல்லைன்னு ஊடகங்களுக்கு சொல்லி இதை நாங்கள் காண்றோம். மெர்வின் சில்வா வந்து ஒருத்தருக்கு மரத்துல கட்டி அதுக்கு பின்பு அவரே அந்த நான் மரத்துல கட்டி கொண்டேன்னு சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் தான் அது. இது பாரிய தவறான செயல்பாடு. நேற்று திரும்பியும் அந்த பாடசாலைக்கு வந்து உவமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், உவமாகாண கல்வி பணிப்பாளர், பதுளை வலய கல்வி பணிப்பாளர் 3 பேரும் ஒன்றா நின்று இந்த அதிபருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மாற்ற சொல்லி மாகாண முதலமைச்சருக்கு எதிரான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு எதிரான நீதி செயல்பாடு வேணும். முதலமைச்சர், கல்வி அமைச்சர் செயலாளர், வலய கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி பணிப்பாளருக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க இல்லாட்டி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் என்ற வகையில் முழு இலங்கை பூரா போற பாரிய ஆர்ப்பாட்டத்துக்கு ஓமந்தை ரயில் நிலையத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கடுகதி ரயிலை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா பெரிய விளாத்திக்குளம் அரச முறைப்பு பிரதான வீதியை மறித்து ஓமந்தை ரயில் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் வாழும் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று மாற்று வீதியை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களோட பாதையை மூடியாச்சு. 300 வருஷம் பாவிச்ச பாதை இது. என்ன விதம் என்றாலும் எங்களுக்கு ஒரு பூர்த்தி செய்து தர வேணும். இந்த பாதையை பற்றி பாதை இல்லாமல் ஒன்றும் செய்யல, ஆட்டோ பிடிக்கல. அதால சுத்தி வர இவ்வளவு தூரம் இதுல போற இதுக்கு நாங்கள் சுத்தி போக இயலாது. தமது பாரம்பரிய வீதியை மீளவும் திறக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசியல்வாதிகள் தான் வந்து பார்த்துக்கிட்டு போறாங்க, பேஸ்புக்ல கூட விளையாடுறாங்க. இது நாங்கள் செய்யறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறோம். பிரதேச செயலாளர், போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மக்களிடம் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். நாளை மறுதினம் இதுகுறித்து கலந்துரையாடுவதற்கு போலீசார் அழைப்பு விடுத்த போதிலும் மக்கள் மறுப்பு தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர கலந்து கொண்டிருந்தார். 145.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முல்லைத்தீவு புதிய போலீஸ் நிலையம் நிர்மாணிக்கப்படவுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் போலீஸ் மா அதிபர் கலந்து கொண்டார். இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்ட முல்லைத்தீவு புதிய போலீஸ் நிலைய கட்டிடம் ஒரு வருட காலத்திற்குள் நிர்மாணிக்க திட்டம் இடப்பட்டுள்ளது. போலீஸ் நிலையம் ஒன்று என்பது மக்களுக்கு பலவிதமான சேவைகளை வழங்கும் ஒரு இடமாகும். மக்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனை பெறவும், மக்களின் புகார்களை தீர்க்கவும், மக்களின் உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்கவும் போலீஸ் நிலையத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும். இதேவேளை போலீஸ் திணைக்களத்தினரால் முல்லைத்தீவு வள்ளிப்புனம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு உரிமையாளர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது.
சக்தி எஃப்எம் நடாத்தும் வானொலி கல்லூரி பாடசாலை மாணவர்களுக்குமான மற்றொரு பயிற்சி பாசறை இன்று ராகலையில் நடைபெற்றது. நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட ராகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் சக்தி எஃப்எம்மின் வானொலி கல்லூரி இன்று இடம்பெற்றது. வானொலி ஒலிபரப்பு துறைசார் அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நோக்கிலும் மாணவர்களுக்கு தலைமைத்துவ வழிகாட்டல்களை வழங்கும் நோக்கிலும் பாடசாலைகள் தோறும் சக்தி எஃப்எம் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. இன்று இடம்பெற்ற நிகழ்வில் சக்தி எஃப்எம் நிகழ்ச்சி முகாமையாளர் ஞானகுமாரன் கனாதீபன் உள்ளிட்ட சக்தி எஃப்எம் அறிவிப்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். முதுமை காலத்தில் பாதுகாப்பான வாழ்க்கை என்பது அவசியமாகும். இருப்பினும் எத்தனை முதியவர்களுக்கு இவ்வாறான வாழ்க்கை அமைந்துள்ளது? முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான வயோதிபர்கள் கொட்டில்களில் வாழ வேண்டிய நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். தனிமையிலும் வாழ்வாதாரமின்றி வாழும் இவர்களின் நிலை தொடர்பில் எவரும் பொருட்படுத்துவதில்லை என இவர்கள் கூறுகின்றனர். அந்த சமத்தி காசும் 250 ரூபா காசும் இந்த ஓய்வூதிய பணம் அதில் வச்சு தான் சாப்பிட்றது. எனக்கும் வருத்தம். வாழ்வாதாரம் ஒரு கோழியை தந்தாங்க, கூட தந்தாங்க, அதுக்கு தீனி வாங்கி போடுறதுக்கும் வழி இல்லை. ஒரு வழியும் இல்லாம என்ன செய்யறது செய்யறன்னு தான் நெடுக யோசிச்சு கவலையிலும் கண்ணீர்லும் தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு வீடும் இல்லை, ஒரு தற்காலிக வீடும் தர இல்லை. இந்த வீடு எங்க அக்காவுக்கு தந்தா, எங்களுக்கு பெரிய வீடு ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு எங்களுக்கு செய்து தந்தா மிகவும் நல்லது. எனக்கு வீடு இல்லை, எனக்கு தரப்பால்கோட்டில நான் இப்ப 7 வருஷம் தரப்பால்கோட்டில தான் இருக்கிறேன். என் மனசே ஒரு ஊனமட்ட ஒரு வருத்தக்காரன். இன்னைக்கு ஒரு 4-5 பைத்தங்கொடியும் ஒரு சோளம் 4-5 வச்சு அன்னைக்கு நானு இந்த ஜீவியத்துக்காக நான் வைக்கிறேன். வீடையும் பார்த்துட்டு இந்த வீடை கூட்டமைப்புக்காரவங்க இந்த வீட்டுக்கு போடுங்க, உங்களுக்கு நான் வீடு தாரேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 3 வருஷம் அவங்க இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சு எங்களுக்கு ஒரு வீடும் இல்ல ஒண்ணும் இல்ல. நாங்க இருக்க கிராமத்துல எத்தனை வீடுகள் சும்மா பால் அணிஞ்சு போய் கிடக்கு. அம்மாக்கள் இருவருமே தனிமையில தான் வசித்து வருகின்றார்கள். ஒரு தற்காலிக வீடு கூட இதுவரையும் போட்டுக் கொடுக்கவில்லை. தனிமையிலே வசிக்கின்றவர்களுக்கு சிறிய வீடாக இருந்தாலும் அதனை நிரந்தரமாக அமைத்து கொடுப்பீர்களா இருந்தால் பெரிய ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். குடிநீரை பெறுவதற்காக நாளாந்தம் சவாலை எதிர்நோக்கும் பல கிராமங்களை இன்றும் எம்மால் காண முடிகிறது. எட்டியாந்தோட்டை பணாவத்தை 3ஆம் இலக்க தோட்டத்திற்கான குடிநீர் திட்டத்தின் பணிகள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன. தேசிய கொள்கை மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கிராமிய அடிப்படை வசதி அபிவிருத்தி திட்டத்தினூடாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த திட்டம் நிறைவு செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்ட போதிலும் அன்றைய தினம் மாத்திரமே நீரை பெற்றுக்கொள்ள முடிந்தது என மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த திட்டத்தை முறையாக முன்னெடுக்காமையே இந்த நிலைக்கு காரணம் எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணி எடுத்து தாரன்னு சொல்லி டங்கி கொண்டாந்து போட்டாங்க. அந்த டங்கி கொண்டாந்து போட்டதுல இருந்து போட்ட அன்னைக்கு மட்டும்தான் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு எங்கேயுமே தண்ணி இல்ல. எடுக்க இந்த குறியான தோட்டத்து தண்ணி தான் எடுக்கிறோம். சமத்தில செஞ்சவங்க ஒழுங்கால செஞ்சு கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கணும். இந்த குடிநீர் திட்டத்திற்காக போடப்பட்டுள்ள குழாய்களும் உடைந்துள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது. நீண்ட காலமாக தமது குடிநீர் உள்ளிட்ட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எட்டியாந்தோட்டை பணாவத்தை 3ஆம் இலக்க தோட்ட மக்கள் குறியான கிராமத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. கால்நட்டில் எங்கெங்க தண்ணிக்கு போறது கொஞ்சம் பிந்தி போயிட்டா பேரத்துல போனா ஐயா மாதிரி ஏசுறாங்க, நேரம் சென்று வரீங்கன்னு. நாங்க எங்கெங்க போயிட்டு தண்ணி கொண்டாடணுங்க. தேர்தலை இலக்காக கொண்டே முறையற்ற வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எலெக்ஷனுக்காக 2 பேரல் கொண்டு போட்டிருக்காங்க. ஆனா அதுல தண்ணி இல்ல. 2 லட்சம் ரூபாய் செலவுங்கிறாங்க. ஆனா ஒண்ணுக்கு எங்களுக்கு பிரயோஜனமே இல்ல. அதுல இங்க எலெக்ஷன் கேட்டா அதுன்னு சொல்லி வராங்க. எலெக்ஷன்ல வெக்தியோதனை எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அது பொய்யான கருத்தான். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒன்னு பேசுற மாதிரி அந்த நேரம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஏமாத்தி அவங்க வேலையை முடிச்சிட்டு போறதுக்கு தான் அவங்க வரது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.